Does a person gain anything if he wins the whole world but loses his life? மார்க் 8:36. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பொருளும் பொன்னும் போக்கா தாகம், இதயம் தேடும் இறைவன் நானே. உலகம் கொடுக்க முடியாத அமைதி, சமாதானம், நிறைவு, இதை கொடுப்பவர் நம் ஆண்டவர். அதை உணரும் பொழுதுதான் உண்மையான இறை அனுபவத்தை நாம் பெற முடியும். 1923 ஆண்டில் 9 of the most powerful men in America had a high-level business meet in Chicago's Old Edgewater Beach Hotel. All of them were the presidents of the nation's largest steel, gas, utility companies. மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தலைவர்கள். 25 years later, 3 had died penniless, 3 committed suicide, 2 were in prison, 1 had gone mad. 1923 வருடம் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த 9 பேர் சிகாகோவில் ஓல்ட் எட்ஜ்வாட்டர் பீச் ஹோட்டல், இதில் உயர்மட்ட அளவில் கூட்டம் நடத்தினர். அவர்கள் அனைவரும் நாட்டின் மிகப்பெரிய இரும்பு, வாயு மற்றும் தொழிற்சாலையின் தலைவர்கள். 25 வருடங்களுக்கு பிறகு 3 வறுமையில் இறந்தனர், 3 தற்கொலை செய்து கொண்டனர், 2 சிறை சென்றனர், 1 மனநிலை பாதிக்கப்பட்டார். இந்த மறையுரையை நான் இந்த 3 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த சைக்கிள், அந்த ரீடிங்ஸ், அந்த வாசகங்கள் வரும்பொழுது எடுத்து ஆளுகின்ற ஒரு உண்மை சம்பவம். இதை கேட்ட ஒருவர் அதை மறக்காமல் வைத்துக்கொண்டு பிறகு என்னை சந்தித்த பொழுது இந்த மறையுரையை அப்படியே சொன்னார். மிக மிக உண்மை. எவ்வளவுதான் இந்த உலகத்தில் ஓடி ஓடி உழைத்தாலும் சம்பாதித்தாலும் இறைவனுடைய அருள் ஆசீர் இல்லை என்றால் ஒன்றும் தங்காது என்பதை உணர்கின்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்று கூறினார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த இறை அன்பும் பிறரன்பும் இல்லாதவர்கள்தான் தனக்கு தனக்கு என்று எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் அன்புடையவர்கள் அனைத்தையும் பிறருக்கு கொடுப்பவர்கள். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று 2 கரம் விரித்து கல்வாரி மலையிலே பலியானார் என்பதை நாம் அறிவோம். Anyone who loses his life for my sake and for the sake of the gospel will save it. என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வர். இறைவனுக்காக செலவிடப்படுகின்ற எத்தகைய நேரமோ பொருளோ வீணாய் போகா. நிச்சயமாக அது கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு அளக்கப்படும் என்பதும் உண்மையிலும் உண்மை. நம்முடைய திருச்சபையினுடைய சட்டம், கேனன் லா கோட் 1752 இவ்வாறு கூறுகிறது: The salvation of souls, which must always be the supreme law in the church, is to be kept before one's eyes. ஆன்மாக்களின் மீட்புதான்
திருச்சபையினுடைய அதி உன்னத சட்டம். என் மனக்கண் முன்ன என்று நம் மனக்கண் முன் அதை கொள்வோம். இதையே புனித அகுஸ்தினார் அனிமாம் சால்வாஸ்தீம் அனிமாம் துவாம் பிரேதெஸ்டினாஸ்டி, he who dedicates himself with true zeal to the salvation of souls has thus good reasons to hope for eternal life. ஆன்மாவின் மீட்புக்காக உண்மையான ஆர்வத்துடன் தன்னையே ஈடுபடுத்துபவன் முடிவில்லா வாழ்வை பெறுவான் என நம்பலாம். போப்பாண்டவரை ஆயர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திப்பது வழக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேற்றாசனத்தின் ஆயர்களும் போப்பாண்டவரை போய் சந்தித்து தங்களுடைய மேற்றாசனத்தினுடைய நிலவரத்தை எடுத்து கூறுவார்கள். அதற்குரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸில் கொடுப்பதும், திருத்தந்தையை சந்திக்கும் பொழுது மிக சுருக்கமாக தங்களுடைய மறை மாவட்டத்தை பற்றி எடுத்து கூறுவார்கள். அப்படி அந்த அண்டார்டிக், அந்த துருவ முனையில் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஆயர் போய் போப்பாண்டவரை சந்தித்த பொழுது அந்த எஸ்கிமோக்கள் வாழுகின்ற பகுதி, ஒரு 3 குடும்பம் தான் இருக்கும் எஸ்கிமோக்கள் வாழுகின்ற பகுதி. அந்த பகுதிக்கு வருடத்துக்கு ஒரு முறை போய் அவர்களை சந்திப்பது என்பது பெருத்த செலவு. விமானத்தில் செல்ல வேண்டும், விமானத்திலிருந்து இறங்கி இந்த ஸ்லெட்ஜ் என்று சொல்லக்கூடிய பனிக்கட்டியில் சறுக்கும் வண்டியிலே செல்ல வேண்டும். போய் அவர்களை சந்தித்து அவர்களோடு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஒரு திருப்பலியையோ அல்லது அவர்களை சந்தித்து ஜெபமோ சொல்லி வருவதற்கு ஏராளமான செலவு. ஆகவே அதை தற்காலிகமாக நிறுத்திவிட்டேன், செய்ய முடியவில்லை, அதிகமான செலவு என்று சொன்னார். அப்பொழுது திருத்தந்தை அந்த ஆயரை பார்த்து கேட்டாராம், ஒரு ஆன்மாவுக்கு என்ன விலை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் என்று கேட்டாராம். ஆயருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் விலையில்லாதது ஒரு ஆன்மாவுக்காக இந்த ஆன்ம தாகம், அதைத்தான் இதய தாகம் இருப்போர் வருக என்று அருமையாக இந்த கருத்துடன் பாடினோம். The zeal for souls, ஆன்மாவுக்காக இருக்கின்ற தாகம் எதையும் இழக்கும் என்பும் உரியர் பிறருக்கு. செலவோ நேரமோ அல்லது கஷ்டமோ இவைகளை பார்த்திருந்தால் நாம் இயேசுவை பெற்றிருக்க முடியாது. இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்து இயேசுவை கொடுத்தவர் தோமையார். நேரத்தையோ பயணத்தினுடைய சிரமங்களையோ பாராமல் மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவைகளை எல்லாம் தாண்டி இயேசுவை கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்மிடையே வந்த மிஷனரிமார்கள் மொழி தெரியாத இடத்தில் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் வேறுபட்ட நிலையில் தங்களையே அவர்கள் வருத்தி கொண்டார்கள். அவர்கள் வியர்வை சிந்தியதோடு இரத்தம் சிந்தியும் இந்த விசுவாசத்தை கொடுத்தார்கள். ஏனென்றால் இது விலையில்லாத விசுவாசம். அதை பெற்ற நாம் அதை பிறருக்கு எப்படி கொடுக்கின்றோம்? இந்த விசுவாசம் பெறுவதற்காக மட்டுமல்ல, கொடுப்பதற்காகவும் பெற்ற விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் இன்று உணர்வோம். உணர்ந்தால் இருப்போம். O Lord, teach us how short our life is so that we may become wise. சங்கீதம் 90:12. ஆண்டவரே, எம் வாழ்வு எவ்வளவு சிறியது என்றுணர்ந்து ஞானமுள்ளவர்களாக மாற கற்றுத்தாரும்.